காலை வணக்கம் ஐபோவன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய நாளிலே சர்வதேச ரீதியாக உலக உணவு தினம் அக்டோபர் 16 கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையிலே உலக உணவு தின வாழ்த்துக்களோடு குறிப்பாக இன்றும் அநேகமான மக்கள் அன்றாட உணவில்லாமல் 3 வேளை உணவில்லாமல் ஏதோ ஒரு மூலையிலே மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக நாங்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒரு செய்தியை கூறிக்கொள்கின்றோம். எங்களுடைய வீடுகளிலே அனைவரும் வீட்டுத் தோட்டங்களை தங்களுக்கு இருக்கின்ற காணியிலே வீட்டுத் தோட்டங்களை உருவாக்கி அதனூடாக கிடைக்கின்ற ஒரு ஆரோக்கியமான உணவை உட்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் கூடுதலான உணவுகள் நஞ்சியோடு கலந்ததான உணவுகளாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் கூறுகின்ற விடயம், நஞ்சற்ற உணவை, ஆரோக்கியமான உணவை எல்லோரும் உட்கொள்ள வேண்டும். முதலாவது விடயம். அதே போன்று நாங்கள் வாழ்கின்ற இந்த பூமியிலே, அழகமான இந்த தேசத்திலே, அழகான இந்த ஒரு நாட்டிலே இங்கே காடுகள் வனங்கள் அழிக்கப்படுகின்றது. உணவு உற்பத்தியிலிருந்து மக்கள் பாரிய சவால்களை முகம் கொடுக்கின்றார்கள். இவ்வாறான நிலைமையிலிருந்து மக்களுக்கு உணவு இறையாண்மையை அவர்களுக்கு உறுதி செய்யப்பட வேண்டும். ஒரு மனிதனுக்கு ஒரு துண்டு காணியனும் வேணும். அதே போன்று நல்ல பாரம்பரிய விதைகள். இன்று மூதாதையர்கள் பழையவர்களிடம் நாங்கள் கேட்டால் சொல்வார்கள், பாரம்பரிய விதை தானியங்கள். அது இன்றைய இளைஞர்களுக்கோ பிள்ளைகளுக்கோ தெரியாது. ஆகவே பாரம்பரிய உணவுகளை அங்கே உற்பத்தி செய்து அதனை பாதுகாத்து உணவு உறையாண்மை, தன்னிறைவு அலகுகளை அங்கே உருவாக்க வேண்டும். அதற்காக காணி, மனிதனுக்கான அடிப்படை வசதிகள், உணவு, இவ்வாறான வேலை திட்டங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். நெப்சோ நிறுவனம், பிரஜாபிலாசைகள் அமைப்பு பல செயற்பாடுகளை முன்னெடுக்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, அனைவரும் நாங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்வதற்கு நஞ்சற்ற உணவை உட்கொள்ளுவோம். வீட்டுத் தோட்டங்களில் எல்லோரும் முயற்சி எடுப்போம். இந்த சூழலிலே நாங்கள் வாழும் பொழுது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக வாழ இந்த உலக உணவு தினத்திலே நாங்கள் எல்லோரும் கைகோப்போம் என்று கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.